புரியுது சார், சந்தோஷ் சார், புரியுது சார். இவர மியூசிக் சார். ஓகே, வா மச்சான் வா என்ஜாய் பண்ணலாம், ஆட்டம் போட்டு ஆடி கொண்டாட்டத்தை தொடங்கலாம். வா மச்சான் வா என்ஜாய் பண்ணலாம், புது ரூட்டு போட்டு நாம சந்தோஷத்தை கொண்டாடலாம். இது பேச்சில்லர் பார்ட்டி, இது பேச்சில்லர் பார்ட்டி, பேச்சு கீச்சி வேணா, இது பேச்சில்லர் பார்ட்டி. பேச்சில்லர் 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 பாட்டி, காலு மேல காலு போட்டு கால ரத்தம் தூக்கி கத்தி சொல்லு, இது பேச்சில்லர் பாட்டடி, இது பேச்சில்லர் பாட்டி. வா மச்சான் வா என்ஜாய் பண்ணலாம், ஆட்டம் போட்டு ஆடி கொண்டாட்டத்தை தொடங்கலாம். வா மச்சான் வா என்ஜாய் பண்ணலாம், புது ரூட்டு போட்டு நாம சந்தோஷத்தை கொண்டாடலாம். இது பேச்சில்லர் பார்ட்டி, இது பேச்சில்லர் பார்ட்டி, பேச்சு கீச்சி வேணா, இது பேச்சில்லர் பார்ட்டி. கவலைகளை மறந்துடு, கையில் கோட்டை எடுத்துடு, இது பேச்சில்லர் பாட்டி, இது பேச்சில்லர் பாட்டி. பாட்டி எடுத்து தான் பீலிங்க மறந்துடு, இது பேச்சில்லர் பாட்டி, இது பேச்சில்லர் பாட்டி. காலம் முழுவதும் நாம எப்போதும் பண்டுதான் மறக்காத மச்சான் பேச்சில்லர் பாட்டி. எப்போதும் ரெண்டு தான் நண்பேண்டா, இங்க வந்து குந்தேண்டா, நாம நண்பேண்டா நண்பேண்டா, இங்க வந்து குண்டேண்டா. போதையை ஏத்திக்கோ, புது பாதையை தேடிக்கோ, இது பேச்சில்லர் பார்ட்டி, இது பேச்சில்லர் பார்ட்டி. வா மச்சான் வா என்ஜாய் பண்ணலாம், ஆட்டம் போட்டு ஆடி கொண்டாட்டத்தை தொடங்கலாம். வா மச்சான் வா என்ஜாய் பண்ணலாம், புது ரூட்டு போட்டு நாம சந்தோஷத்தை கொண்டாடலாம். இது பேச்சில்லர் பார்ட்டி, இது பேச்சில்லர் பார்ட்டி, பேச்சு கீச்சி வேணா, இது பேச்சில்லர் பார்ட்டி. பேச்சில்லர் 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 பாட்டி, காலு மேல காலு போட்டு கால ரத்தம் தூக்கி கட்டி சொல்லு, இது பேச்சில்லர் பாட்டடி, இது பேச்சில்லர் பாட்டி. ஹாய் வணக்கம். என்னங்க பயங்கரமா போட்டோ பூஜை, அங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர் பார்ட்டி அப்படின்னு ஒரு பேர்லாம் இருக்கு. பார்த்தாலே படத்தோட பேரே மாசா இருக்குல்ல. இளைஞர்களுக்கு வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவோ ரன் பண்ணி வாழ்க்கையை சமாளிக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்கு. பட் இவ்வளவு பல விஷயம் இருந்தா கூட இந்த பேச்சுலரா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம்னா அது பார்ட்டிங்க. பார்ட்டினா அந்த ஏஜ், அந்த அடாலசன்ஸ் பீரியட்ல வந்து வேற லெவல். சோ அதை மையப்படுத்தி தான் நம்ம மிக முக்கியமா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விழால இருக்கும். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர், ஐ மீன் இத படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷா ப்ரொடியூசர் பண்றாரு. நம்ம சுரேஷ் சார் நெய்வேலியில இருக்காரு. அவர் ஆல்ரெடி படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி படங்கள்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பேச்சுலர் பார்ட்டி. ஒரு வேலையை செய்யும் போது ஒரு வேலையை செய்யும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையில இருக்கிற நிறக்குறைகள் சரியா பகிர்ந்து அதுல சரியா வேலை நடக்கும். சோ அதனாலதான் இரு கைகள் இணைந்து ஒரு சிறந்த படத்தை கொடுக்க போறாங்க. டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் நம்ம சதீஷ் அண்ணன், இன்னொருத்தர் நம்ம சுரேஷ் அண்ணன். ரெண்டு பேரும் அங்க பாருங்க, அப்படியே பக்கத்துல என்ன ஒற்றுமையா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நண்பர்கள் இருந்தாவே ஒரு பார்ட்டிஸ் அப்படின் போது நீங்க இப்ப நினைக்கிற மாதிரிலாம் படத்துல வர பார்ட்டிஸ் மாதிரி ஜாலியா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. படத்தோட பேர் தான் அப்படி வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, நம்ம நன்னாரி வினோத் அண்ணனை பாருங்க,
சோ அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோழர்கள் நிக்கிறாங்க. இந்த இவருடைய ஸ்டுடியோ சந்தோஷ் சார் அப்படியே பாருங்க. அவருடைய ஒரு கலைத்திறன் வந்து பாத்தீங்கன்னா இசையமைப்பாளரா இங்க பல படங்களுக்கு வந்து மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. அவருடைய ஸ்டுடியோல தான் இன்னைக்கு படப்பிடிப்பு இந்த ஆரம்பத்தினுடைய ஒரு மைய புள்ளி இங்க தொடங்கி இருக்கோம். மிக முக்கியமா நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு பாருங்க. எளிமையான மனிதர். நான் சொல்வேன் எப்பயுமே இளையராஜா சார், சின்ன இளையராஜா சார் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே இசை கலைஞர்களுக்கு வந்து ஒரு தலைவரா இருக்காரு. நம்ம நாட்டுப்புற சங்கத்தினுடைய தலைவர், மவுண்ட் சினிமா துறையினுடைய தலைவரா இருக்காரு. எல்லாருமே வந்திருக்காங்க. படத்தோட பூஜ்யம் போட்டாங்க. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஸ்வீட், பயங்கர கொண்டாட்டம் தான். வாங்க ஒவ்வொருத்தரா இந்த பட பூஜை நம்ம பேச்சுலர் பார்ட்டியை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேச்சுலர் பார்ட்டினா நாங்கெல்லாம் அப்படி யூத்தா தான் வருவாங்கன்னு பாத்தீங்க. எப்பயுமே யூத்தா இருக்கீங்க, எப்படின்னு? அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். சரி, இப்ப நீங்க பேச்சுலர் பார்ட்டி படத்துடைய இந்த பூஜை விழால கலந்துக்கிட்டீங்க. எப்படி இருக்கு உங்களோட மனசுல அந்த ஹாப்பினஸ் கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. பேச்சுலர் பார்ட்டினா எல்லாமே வந்து பேச்சுலருக்கு வந்து வீடு தர மாட்டாங்க, எதுவும் தர மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை தரக்கூடிய, பேச்சுலருக்கு ஒரு வாழ்க்கை தரக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். சூப்பர் சூப்பர். பேச்சுலருக்கு ஒரு மரியாதை. பேச்சுலர்னா என்ன, அதனுடைய அர்த்தங்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. சொல்லல யாருக்கிட்டயும், அதனால சொல்ல மாட்டீங்க. இது படத்துக்கு இன்னைக்குதான் பூஜை போட்டிருக்கோம். சூப்பர். இந்த பூஜை வந்து அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் எப்படி சுடர் விட்டு எரியுதோ அது மாதிரி இந்த படமும் அற்புதமா வெளிச்சத்துக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த பேச்சுலர் பார்ட்டி திரைப்படம் வெற்றிகரமா அமையணும்னு அண்ணாமலையார்ட்ட வேண்டிக்கிறேன். சூப்பர், நன்றி. சூப்பர். இன்னொரு விஷயம், எந்த ஒரு ஷார்ட் பிலிமா இருந்தாலும் சுரேஷ் அண்ணால இருந்து சதீஷ் அண்ணால இருந்து எல்லாமே ஆல்ரெடி பல குறும்படங்கள் எடுக்கும் போது அவங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டு விழா பண்றீங்க. இந்த திரைப்படத்துக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட், அதாவது ஒரு வெற்றி விழா எப்பயுமே இந்த திரைப்படம் இல்ல, எல்லா திரைப்படத்துக்கும் நம்ம ஊர்ல எடுக்கின்ற கலைஞர்களுக்கு எப்பயுமே என்னுடைய ஆதரவு என்னைக்குமே கிடைக்கும். நிச்சயமான. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லது, தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய இயக்குனர் சதீஷ்குமார் அண்ணன் அவர்கள். வணக்கம் சார். படத்துக்கு நிறைய டைட்டில் வச்சிருக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வச்சிருக்கலாம். இந்த பார்ட்டியை மையப்படுத்தி அந்த கதையை வைக்கிறதுக்கு, அந்த படத்துல தலைப்பு வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அந்த ட்ரிங்க்ஸ்னால ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறத இந்த படம் மூலியமா நாங்கள் சொல்ல வரோம். அதாவது படத்தோடைய பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. படத்தோடைய பேருக்கு தான் இந்த கதைக்கும் ரெண்டுமே சம்மந்தம் இருக்கு. என்ன கதைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கதை இப்ப சொல்ல மாட்டாங்க. என்னங்க, போ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த படத்துடைய கதாநாயகி நாயகர்கள் இவங்களை நம்பி படம் எடுக்க போறீங்களா, இல்ல கதையை நம்பி படம்? அது எப்படி? இந்த படத்துக்கு கதையே, ஹீரோ எல்லாமே கதை தான். ஹீரோவோ ஹீரோனையும் நம்பி நாங்க படம் பண்ணல, கதையை நம்பி படம் பண்ணோம். சரி, அடுத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி. திருவண்ணாமலையில நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. நீங்க திருவண்ணாமலை மண்ணின் மைந்தன். இந்த படத்துல எடுக்கும் போது என்ன மாதிரியான கதாபாத்திரங்களை எந்த மாநிலத்துல இருந்து தேர்வு செய்வீங்க? குறிப்பா வெளிநாட்டுல இருந்தா, வெளி மாநிலத்துல இருந்தா, இல்ல உங்க மண்ணில இருந்தா? இல்லை, நாங்க திருவண்ணாமலையில் தான் பிறந்தோம் வளர்ந்தோம். எங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க படத்துக்காக. நம்ம ஊர்ல வச்சுதான் நான் அந்த படத்தை எடுக்க போறேன். ஃபுல்லா முடிக்கிறது வந்து எல்லாமே நம்ம ஊர் தான். சூப்பருங்க. திறமையை நம்புவீங்களா இல்ல அழக நம்புவீங்களா? திறமையை தான் நான் நம்புவேன், அழக நம்ப. சூப்பருங்க. ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கீங்களா, எப்படி? ஆடிஷன் இப்போ நல்ல திறமை உள்ள ஆளுங்களை சூஸ் பண்ணுவோம். இந்த படத்துக்கு புதுமுகங்களை தான் அறிமுகப்படுத்துவோம். சூப்பருங்க சூப்பருங்க. ஒரு மிக்க சந்தோஷம். நல்ல நிறைய பேர் ஏன் இதை அவர் கேட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷன் எப்ப நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நீங்க திறமை மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த படத்துல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததா நம்மளுடைய மிக முக்கியமான, அடுத்ததாக அண்ணன் தம்பி மாதிரி இருக்காரு. சோ இவர் அண்ணன், அவர் தம்பி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல அவர் தம்பி இவர் எப்பயுமே யூத்தா இருக்கிறதா, யார் அண்ணன் யார் தம்பின்னு தெரியல. முடியுங்க. வணக்கம் 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 சுரேஷ் சார். வணக்கம். வணக்கம். பல நாள் போராட்டம், இப்ப வெற்றி கனியை வந்து பறிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த படத்தினுடைய கதை கரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பர் பேசுறதுல தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொல்லுங்க, இந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது நீங்க சொல்ல விரும்பினா சொல்லலாம். எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கலைஞர்கள் தேவைப்படுவாங்க? ஆக்சுவலா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதே போல் நம்ம நண்பர் சதீஷும் அவரும் வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு
2 ட்ராக்குமே தனித்தனியா இருந்துச்சு. அவர் ஒரு ட்ராக்கு, நான் ஒரு ட்ராக்கா பண்ணிட்டு இருந்தோம். 2 பேருக்குமே படம் சக்சஸ் ஆகி படம் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நானும் அவருமே ஷேர் பண்ணிட்டு இருப்போம், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு. அவரு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார், நான் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நாங்கள் ரொம்ப நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவோம். பட் 2 பேருக்குமே ஒரே டைம்ல சரிவு வந்துருச்சு, ஒரே டைம் தான். அப்போ 2 பேருமே கொஞ்சம் வெக்ஸ் ஆகி நாங்க இருந்தோம். பட்டு விடக்கூடாது, நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி பண்ணணும். சரி, பெரிய பட்ஜெட் வேணாம். நான் ஆக்சுவலா இப்ப இவருடைய பாட்டி வந்து தவறிட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. போயிருந்தோம். போயிட்டு அந்த அடக்கம் பண்ற இடத்துல நானும் கார்த்திஷ்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்மளுடைய டைரக்ஷன் டீம்ல அவரும் நானும் பேசிட்டு இருந்தோம். அவரும் பாவம் ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கா, நானும் ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று கிடைச்சா பண்ணலாம், ரொம்ப பட்ஜெட்டும் இழுக்கக்கூடாது, ஆனால் ஒரு ப்ரொடியூசருக்கும் காப்பாற்றுற மாதிரி ஒரு சின்ன கதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லொக்கேஷன் ரொம்ப ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு கதையை மட்டும் கருவா வச்சு நம்பி நம்ம ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதா நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு ஸ்கிரிப்ட் கிடைக்கல. பட் ஒரு நாள் ஆர்ட்ஸ் காலேஜ் அன்னைக்கு நாங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தோம். அப்போ என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ இவர் ஒரு சின்ன கருவு சொன்னாரு. கரு சொன்னேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த இது பேசிட்டே இருக்கிறப்ப நாங்க டைட்டிலும் பேசிட்டு இருந்தோம், பேச்சுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நல்லா அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேச்சுலர் பார்ட்டி அப்படின்றப்ப எல்லா ஸ்டேட்டுக்குமே பொருந்தும், அது குறிப்பிட்ட இடம் அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஸ்டேட்டும் எல்லா நாட்டிலுமே பேச்சுலர் பார்ட்டின்றது இருக்கு. அப்போ எல்லா இடத்துலயுமே பேச்சுலர் பார்ட்டின்றது காமன் வேர்டு. அப்போ எல்லா இடத்துலையுமே ரீச் ஆகும். இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாத்தையுமே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். கருவை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நண்பா கரு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இறங்கணும். அந்த கருவுல நாங்கள் 2 பேருமே ஆல்டர்னேட் பண்ணோம். கொஞ்சம் இந்த விஷயம் சேர்க்கலாம், இந்த விஷயம் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் இருக்கிறோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஷேப்பா வரப்ப அது கதை நல்லா இருந்துச்சு. சரி, இதை நம்ம படமா பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேற ஒரு ட்ராக்கு, இது ஒரு வேற ட்ராக்கா இருந்துச்சு. இப்ப பேச்சுலர் பார்ட்டின்ற ஒரு ரயில் தான் இந்த 2 ட்ராக் மேல ஓட போகுது. வெற்றிகரமா எங்க 2 பேருமே நான் அதுல கூட பாத்தீங்கன்னா தெரியும், 2 கை இணைஞ்சி பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருப்போம். நட்புக்கு ஒரு அடையாளமான ஒரு சிம்பிள் வச்சிருப்போம். ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ண போறோம். கண்டிப்பா ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் தாக்கத்தை உருவாக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அதே போல இது ஒரு அவார்டுக்காக தான் நாங்க பிளான் பண்றோம். ஸோ கதையை நம்பி எடுக்கிற ஒரு படம் தோக்காதுன்றதுல நாங்க கான்பிடென்டா இருக்கோம். இந்த கதையும் அந்த வரிசையில வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி. கண்டிப்பா 2 கண்கள் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். அதே மாதிரி 2 காதுகள். ஒரு ரயில்வே தண்டவாளம் அப்படிங்கிற போது 2 ட்ராக்குமே கரெக்டா இருந்தாதான் அந்த ரயில் கரெக்டா ஆக்சிடென்ட் ஆகாம போகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா எவ்வளவு தடைகள் வந்து எவ்வளவு உழைப்புகள் மூலமா நாங்க வெற்றி பெற்றே ஆகும் அப்படின்னு வந்து இயக்குனர் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதாவது வாழ்த்துவதற்கு வயதில்லை. இந்த படத்தோட டீமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்தது அங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, திருவண்ணாமலையில வந்து மட்டும் இல்லங்க, ஜப்பானா சைனாவா இவர் என்ன நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒரு ரோல் பண்ணாரு அப்படியே மாறிடுவாரு. நன்னாரி வினோத் அவர்கள். ஆக்சுவலா இவர் என்னன்னா இந்த டைட்டில் ஏத்த மாதிரி ஃபர்ஸ்டே வந்துட்டாரு. பேச்சுலர் கன்ஃபார்மா பாத்தீங்களா? இந்த மாதிரி என்ன ரோல் சார் தெரிஞ்சுக்கலாமா? ரோல் இல்ல என்ன அது ஆக்சுவலா சொல்லல, ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பட் அது என்ன மாதிரி வரும் கேரக்டர் வந்துடுறீங்க. ஓகே, பேச்சுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லவே சரி ஓகே பேச்சுலர் பார்ட்டினா எப்படி இருக்கும், சரி அதே மாதிரியே காஸ்டியூம்லயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி காஸ்டியூம் பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டீங்க. சூப்பர்ங்க. ஓகே, அது எப்படி நீங்க திருவண்ணாமலை அப்படின்னும் போது ஒரு படத்தோடைய அந்த ஷூட்டிங் ஆகட்டும், இல்ல ஒரு லொகேஷன் பாக்குற விஷயமாகட்டும், இல்ல இயக்குனர் யாராவது ஒருத்தர் இன்வைட் பண்ற விஷயமாகட்டும், இல்ல நடிகர் யாராவது ஒரு கிரிவலம் வராங்க, இல்ல நடிகர் யாராவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க, இல்ல யாராவது ஒரு இயக்குனர் எதனா ஒரு வேலைக்காக வரும்போது அங்க முதல் ஆளா போய் நிக்கிறீங்க. எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? அந்த அந்த ஒரு மனப்பான்மை எப்படி உங்களுக்குள்ள வருது? அது உண்மையான கலைஞனா இருக்கிறதுனாலதான் அது. இதெல்லாம் நெத்தி அடி பண்ணிருங்க. எதுக்குமே கலைத்துறையில வந்து அதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். சினிமால வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி நடிக்கலாம், ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடிக்க நமக்கு தெரியாது. ஆஹா,
அதனாலதான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம். இது நல்லா இருக்கு இந்த டயலாக். ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்கிரீனுக்கு முன்னாடி நடிப்ப பின்னாடி நடிக்க மாட்டேன், இவரு ஒரு டயலாக் சொல்லி நன்னாரி வினோத் அண்ணனுக்கு ஒரு அடையாள டயலாக் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்கண்ணா, இந்த படத்தை வந்து நீங்க பூஜை வந்து விழால கலந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நண்பர்கள் 2 பேருமே ரொம்ப பல நாட்கள்ல உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களா நீங்க பங்கேற்றவங்க, உங்க கருத்தை கொஞ்சம் உண்மையாலுமே ஏன்னா கார்த்தி இவருமே இருந்தாரு. கதை வந்து ஆக்சுவலா சொன்னாங்க. சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது, அப்ப ஆக்சுவலா வந்து இப்ப எப்படின்னா நம்ம திரையில அதாவது வந்து தியேட்டர்ல வந்து சீட்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாக்குற அளவுக்கு வந்து கதை இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஜென்ரலாவே. இப்போ இன்னைக்கு வந்து எவ்வளவு படங்கள் வருது, புஷ்பான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாமே 3 மணி நேரம் எடுக்கிறாங்க, 3.25 மணி நேரம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் எடுக்கிற படத்தையே வந்து உட்கார்ந்து பாக்குறதுக்கு தியேட்டர்ல வர்றதில்ல கூட்டம். பட் ஆனா 3.25 மணி நேரம் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய மேக்கிங். சோ அந்த மாதிரி வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மக்களை வந்து சீட்டுக்கு முன்னாடி வந்து எட்டி பாக்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சோ அது எல்லாம் காரணம் என்னன்னா மேக்கிங் தான். இன்னைக்கு யார் நடிக்கிறாங்க, எப்படி நடிக்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த மேக்கிங் வைஸ் குவாலிட்டியா கொடுத்தோம்னா ஓகே தான். அதே மாதிரி சார் சொல்லும்போது, சதீஷ் சார் சொல்லும்போது, சுரேஷ் பாபு என்கிட்ட கதை சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஓவரெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் சதீஷ் சாரும் அவங்களும் 2 பேருமே சேர்ந்து சொல்லும்போது நானே வந்து எப்படின்னா நம்ம எப்படி இப்ப நான் சொன்ன மாதிரி சீட்ல முன்னாடி உட்கார்ந்து நம்ம பார்க்கும்போது ஸ்கிரீனா நம்ம ஓடும் இல்லையா, இப்ப நம்ம திரைக்கதையா பார்ப்போம், அப்படியே பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளேவா நம்ம பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பா ஜெயிக்கும், நல்ல சூப்பரான நல்ல கதையா இருக்கு. கண்டிப்பா வந்து இது வந்து உங்க 2 பேருக்கும் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சுரேஷ் பாபுவும் சதீஷும் யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய முக்கியமான படமா இது அமையும். சூப்பர்ண்ண, சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து நீங்களும் இந்த திரைப்படத்தை நடிக்க போறீங்க அப்படின்றது கண்டிப்பா. அடுத்ததான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் அப்படிங்கறத பத்தி நம்மளுடைய இயக்குனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரு? மிக முக்கியமான தாயாக இருக்கவங்களா அவங்க தான். அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நேயர்கள்லாம். ஆக்சுவலா அவரு நெய்வேலியை சார்ந்த வர்ஷா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற கம்பெனியோடைய ஓனர் ஹானஸ்ட் ராஜ்னு சொல்லிட்டு சாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல 2ஆம் சுதந்திரம்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நான் கோ டைரக்டரா ஒர்க் பண்றப்போ சார் வந்து அதுல ஒரு மெயின் ரோல் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து நான் கோ டைரக்டரா ஓடிட்டு வந்துட்டு பிடிச்சிட்டு நல்லா ஒர்க் பண்றதை பார்த்துட்டு அவரே கூப்பிட்டு நல்லா சூப்பரா ஒர்க் பண்றே, நல்லா பண்றியே, நீ தனியாவே படம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. இல்ல சார், அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் சார், இது நம்ம நண்பருடைய படம், அந்த படத்துல ஒர்க் பண்றதுக்காக அவர் கூப்பிட்டதால நான் கோ டைரக்டா வந்து ஒர்க் பண்ணேன் சார் சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அப்பல இருந்து பழக்கம். அவரு ஒரே வார்த்தை சொன்னாரு, என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு படத்தை பண்ணுவேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், நீங்க அதுல டைரக்ஷன் பண்ணுவீங்க, நான் கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன். 4 வருஷமா சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்துறதுக்கான தருணம் இப்பதான் வந்திருக்கு. சோ இந்த விஷயத்த நான் சொன்னேன். இந்த சார் ஒரு நல்ல கான்செப்ட் சார், கதையை மட்டும் நம்பி ஒரு படம் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு உதாரணத்தில் நிறைய படம் வந்துட்டு இருக்கு. வாழை, அப்புறம் லப்பர் பந்து, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கதை தான், அதுல ஹீரோலாம் விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஜானல்ல நம்மளது பேச்சுலர் பார்ட்டி நம்ம நண்பர் வந்து சதீஷ்ன்னு சொல்லிட்டு நண்பர் சொல்லியிருக்காரு சார், நல்ல திறமையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ உடனே கதை கேட்டாரு. கேட்டோடனே அவங்க வீட்லயும் மேடமும் கேட்டாங்க. கேட்டுட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு, கதை சூப்பரா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா சதீஷை வந்து சார் இன்னும் மீட் பண்ணவே இல்லை, போன்ல தான் கான்டாக்ட். ஓகே, இப்ப நடுவுல குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நேயர்களுக்காக இந்த கொஸ்டின், இப்ப டைரக்டர்ஸ் அப்படின்னும் போது பல இடர்பாடுகள் இருக்கும். கதையை சொல்றது, கதையை போய் தேடுறதுல காலகாலமா நடக்குது. மிக முக்கியமா நீங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குல்ல, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நல்ல உள்ளங்கள். நம்ம ஹர்ஷா சார் உங்களை பத்தி தெரியும், இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, அவங்களுக்காக இந்த கேள்வி முன்வைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, உங்க குடும்பத்தை எப்படி நீங்க இவ்வளவு நாள் பயணம் பண்றீங்கன்றது பல பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு கஷ்டத்துல வந்து இவங்க இதே தேடலா இருக்காங்களே அப்படின்றது நாங்களும் நிறைய முறை கேள்வியா இந்த நேயர்கள் மூலமா முன்வைக்கிறோம். எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? கிட்டத்தட்ட 15 வருஷம் பயணம், இன்னும் ஒரு நல்ல ப்ரொடியூசருக்காகவும் ஒரு பட வாய்ப்புக்காக இன்னும் தேடல் இருக்கு இல்லையா? அதை பத்தி கண்டிப்பா ஆக்சுவலா இந்த விஷயத்தெல்லாம் வந்து நாங்க ஆடியோ லான்ச்ல தான் பேசலாம்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இவர் கேட்டதால சொல்றோம். நானும் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ ஃபீல்டு தான் இருந்தேன். இது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னு சொன்னா ஒரு படம் இல்லைன்னா ஒரு படம் அவங்களுக்கு கிடைக்கும், நடிப்பு வரும், சினிமாவிலே இருக்கலாம், அதுல அவங்களுக்கு இன்கம் சோர்ஸும் கிடைக்கும். பட் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் கிடைச்சாதான் அவருக்கு இன்கம், அதர்வைஸ் அவருக்கு வேற அபிஷியலா வேற எந்த இன்கமும் அவருக்கு கிடைக்காது. அப்போ நானுமே போட்டோஷாப்னா அதுலயும் முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நாங்க போவோம் திடீர்னு, அப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்க்கணும், மீட் பண்ணணும், அப்புறம் அதை விட்டுட்டு ஓடுவோம். இப்ப உங்களுக்கே தெரியும், ஒரு ஒர்க்குன்னு போனா
நீங்க இப்போ ஒரு ஒர்க்குக்கு நாங்க போய் கேக்குறோம்னு வச்சுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, வாங்க ஃபுல்லா தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு 20 நாளைக்கு ஒர்க் கொடுங்க, ஒரு மாசம் ஒர்க் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ எங்களால அந்த ஒர்க்கையும் பார்க்க முடியாது, இதையும் விட முடியாது. அப்ப எங்க 2 பேரோட லைஃப் அப்படிதான் இருக்கு. அவர் என்ன ஒர்க் பண்றாரு சார்? நீங்க சினிமா தான் மெயினா. அவரும் பாத்தீங்கன்னா இதுலயேதான் முழுக்க சினிமா தான். அவருமே கஷ்டப்பட்டுட்டு அவரு ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு சினிமாவிலையும் ட்ரை பண்ணிட்டு, சொல்ல போனா எங்க 2 பேரோட சிச்சுவேஷன் ஒரே சேமா தான் இருக்கு. கண்டிப்பாக. அதாவது நேர்கள் சார்பா உங்களை வாழ்த்துற இன்னைக்கு தேரடி வீதியில தேர் வந்து வீதி உலா வந்துகிட்டு இருக்கு. மிக முக்கியமான நல்ல பூஜை போட்டிருக்கீங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பாரதி அண்ணன், அன்னாரி அண்ணன் போன்ற நல்ல உள்ளங்கள் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். பாரதி சார் வந்து எங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எங்களுக்கு கை கொடுத்துட்டு தான் இருக்காரு. நமது அனைவருக்குமே இப்பவும் அவர் வந்திருக்காரு. அவரோட சப்போர்ட் எப்பவுமே ஒரு கடுகளவு இருந்தாலும் அது கரெக்டான நேரத்துலனா, ஒரு திருக்குறள்ல கூட சொல்லிருப்பாங்க இல்லையா, ஒரு உதவி செய்யறது துணை நன்றி செய்யணும், காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அந்த சின்ன உதவி பெருசா தெரியும். அது மாதிரிதான் எங்களுக்கு எப்பவுமே கூட இருந்து தட்டி கொடுத்துட்டே இருப்பாரு. இது மாதிரி நல்ல உள்ளங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்போ நம்மளை தூட்டுறதுக்கும் அமுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருந்தாலும் நம்மளுக்கு கை கொடுக்கறது இது போல ஒரு 4-5 நல்ல உள்ளங்கள் இருக்காங்க கூட. அதனாலதான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். இல்லைன்னா எங்களுக்கு அமுக்கிறதுக்கு அமுக்கிட்டே இருந்து நம்ம போயிட்டே இருப்போம். இதனால நாங்க கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணணும்னு போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நாங்க யாருன்றத நிரூபிச்சிருவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எங்க கிட்ட வைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு படம் வெற்றி தோல்வி அடுத்தது ஒரே ஒரு படம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதானே. அது பண்ணிட்டோம்னா வெற்றிதான். நிறைய படம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு கூட உறுதுணையா இருங்கன்றத நான் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. பின்னாடி ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காரு மியூசிக் டைரக்டர் அவர்கள் வந்து கண்டிப்பாக இப்போ திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்திலுடைய அடுத்துதான் வந்து நம்ம பேசக்கூடிய ஒருத்தர். இவரை ஈஸியா பார்க்க முடியாது, பேச முடியாது. ஏன்னா இவரு பேசிக்கிட்டே இருக்க மாட்டாரு, அவருடைய செயல்ல காமிப்பாரு. ஏன்னா ஒரு இசையமைப்பாளருக்கு மிக முக்கியமான விஷயமே மியூசிக் கம்போசிங். விதவிதமான படங்கள். இப்ப கூட நாங்க பார்த்தா பேசா விழிகள் அப்படின்னு ஒரு படம், மிக அருமையான ஒரு படம். அதுவுமே தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கதை அப்படி இருக்கு. அந்த படத்துலயும் நாங்கெல்லாம் இருந்திருக்கோம். ஸோ அந்த படத்தினுடைய பாடலுக்கும் இசை அமைச்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பூஜை போடுறதுக்கான ஒரு இடத்தை கொடுத்து இங்க அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்காக ஒரு பெரிய மனசு வேணுங்க. ஒரு இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு தேவை இடம். ஒரு டைரக்டர்ஸ்க்கு அந்த இடத்துல உட்காந்து எழுதினாதான் அந்த ஸ்கிரிப்டை முடிக்க முடியும். நண்பருக்காக, அது வந்து அவங்க யாரோ இல்ல, நண்பருக்காக செய்யறாரு. அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நல்லா இருக்கும் ப்ரோ. படத்துல நடிக்கிற ஐடியா எல்லாம் எதுவும் இல்லையா? இல்ல ப்ரோ, ஒன்லி எனக்கு வரத மட்டும் கேளுங்க அப்படின்றீங்க. எத்தனை படம் இது வரைக்கும் இசை அமைச்சிருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எத்தனை இருக்கும் சார்? ஒரு 100 நிறைய இருக்கும். 30 பிளஸ் இருக்கும். சமீபத்துல கூட நிறைய படங்கள் நம்ம திரையரங்கத்துல பார்த்தோம், நல்லா இருந்தது. இப்ப ஏதாவது பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேசா வழிகள் நீங்க தான் பண்றீங்களா? ஓகே, சூப்பர். இப்ப வாய்ப்பெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை வருடம் பயணம் சார் நீங்க? 8 இயர்ஸ் இருக்கும். 8 இயர்ஸ். சின்ன வயசுல இருந்து இதான் உங்களோட எய்ம்? இல்ல, 8 இயர்ஸ்னா இப்போதான். ஓகே, இப்போ இந்த படத்துக்கும் நீங்க தான் இல்லீங்களா? பேச்சுலர் பார்ட்டிக்கும் நீங்க தான் பண்றீங்க? ஆமா ப்ரோ, கண்டிப்பா. சோ இந்த நண்பர்களுடைய குழுவை பத்தி சொல்லுங்க. எத்தனை வருடமா இந்த நம்மளுடைய சுரேஷ் பாபு சார் கூட, நம்ம சதீஷ் குமார் சார் கூட பயணிச்சுட்டு இருக்கீங்க? சதீஷ் ப்ரோ வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சுரேஷ் பாபு இவர் வந்து அடங்கா பசங்கன்னு ஒரு படம் பண்ணாரு. அப்பல இருந்து எனக்கு தெரியும் அவரை. அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கோம். ஓகே, நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு அவுட்புட் கொடுப்போம். கண்டிப்பா, சூப்பருங்க. இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் வந்து பேச்சுலர் பார்ட்டி. பார்ட்டினாவே அப்படியே கிளுகிளுப்பா கலகலப்பா. பட் கதை வந்து ஒரு கான்செப்ட் சொல்ல வராங்க, நல்ல குடும்பத்தோட பார்க்கக்கூடிய கதை தான். கலகலப்பா கிளுகிளுப்பா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்களா? மியூசிக்ல ஐடியா பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, இன்னும் நம்ம கிட்ட விஷுவல் வரல. விஷுவலா அதை சொல்லும் போது அதுக்கேத்த மாதிரி. ஓகே, என்ன ஸ்டோரி மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஓகே, மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு. விஷுவல் பார்த்தனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம. சரி, இப்போ நாளைக்கு வந்து திடீர்னு ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு டியூன் போடணுங்க அப்படி சடனா சொல்றாங்க. அப்ப எப்படி சாதாரணமா அப்படியே
பாத்துக்கலாம் அப்படின்னு பண்ணுவீங்களா, இல்ல நைட்டு பகல் அப்படியே போட்டு மைண்டை போட்டு அப்படியே பொறிச்சு அப்ப இதை கரெக்டா பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணுவீங்களா? ரொம்ப நாள் அந்த டவுட் இருக்கு இசையமைப்பாளர்கிட்ட கேட்கணும். டியூன் கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் இப்போவே கொடுத்துருவேன். அப்படிங்களா? பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா 1 ஹவர்லேயே டியூன் ஒன்னு எடுத்து கொடுத்துருவேன். ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும். அந்த ட்ராக் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் எடுத்துக்கும். டியூன் வந்து நம்ம ஒரு 1 ஹவர்ல எடுத்துடலாம். ஓகே, உங்க ஸ்டுடியோல தான் இந்த படத்தோட பூஜை போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நண்பர்கள் டீம் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா இந்த படத்தை வந்து மிக சிறந்த வெற்றி படமா ஆக்கணும் அப்படிங்கறத வாழ்த்து. ஓகே, தேங்க்யூ. இவரை பிடிக்கலாம் பாவம், கார்த்திக் சார் டைரக்டரா, நல்ல காலம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் பார்ட்டி அப்படின்னா பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம படத்துடைய கோ டைரக்டர் ஒரு பேச்சுலரா இருக்காரு. அவர்கிட்ட இந்த படத்தினுடைய கதையை பத்தியும் இந்த கதைக்கான கதை களம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. பேச்சுலரா தான் இருக்கீங்க. என்ன வயசு சார் உங்களுக்கு? 26. எப்படி இந்த வயசுல படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்ததா, இல்ல உங்க நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்றதுக்காக இந்த படத்தை எடுக்கல? எனக்கு 10th 11th படிக்கும் போதே இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு. அப்படிங்களா? அப்பையில இருந்தே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வீட்டுல எல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, பக்கத்து வீட்டு பையனை பாரு, எழுத்த வீட்டு பையனை பாரு, அவன் பாரு டாக்டரா இருக்கு, இவன் பாரு இவனா இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் மீறி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டம். நிறைய உங்களை மாதிரி இளைஞர் டைரக்டரா பாத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க. என்னன்னா ப்ரோ, இப்போ பிரசன்ட்ல நடக்கிறது மட்டும் தான் எல்லாருமே நினைச்சு பார்ப்பாங்க. ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்க போறோம். இப்போ சப்போஸ் நான் ஃபியூச்சர்ல ஒரு படம் பண்ணி ஒரு டைரக்டர் ஆகி பெரிய ஆள் ஆயிட்டேன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, பாரு அவன் எவ்வளவு சூப்பர் எனர்ஜெட்டிக்கா இருந்து அவன் தொழில வந்து ஒரு உண்மையா நேர்மையா இருந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு வார்த்தை ஃபியூச்சர்ல கிடைக்கும். இப்ப நம்ம எப்படி இருந்தாலுமே சரி, ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில இருக்கும். அப்ப யாரு என்ன சொன்னாலும் நீங்க தெளிவா இருக்கீங்கன்றது இந்த பதில்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சூப்பருங்க, வாழ்த்துக்கள். தவிர்க்க முடியாத ஒரு கோ டைரக்டரா மட்டும் இல்ல, டைரக்டரா நீங்க அடுத்து வரணும். இந்த படத்துடைய நடிகர்கள் வரிசையில நீங்க இருக்கீங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கே தெரியாது. இதெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இருக்காரு பாத்தீங்களா, நான் கேட்டு எங்களுக்கு எதாவது வாங்கி தரணும், நீங்க கிஃப்ட் சொல்லி வாங்கிட்ட பாத்தீங்களா உங்க கதாபாத்திரம். ஓகே, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட லொகேஷன் எல்லாமே பாத்துட்டீங்களா? லொகேஷன் பாத்துட்டு கோ டைரக்டர் போது உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். ஆமா, கண்டிப்பா. கோ அப்படின்னும் போது கோஆர்டினேட் பண்ணி நிறைய பொறுப்புகள் இருக்கும். என்னென்ன மாவட்டங்கள் தேர்வு பண்ணிருக்கீங்களா? திருவண்ணாமலை அப்படி சுத்தி சுத்தி இல்ல என்னென்ன ஏரியால வந்து படத்தோட ஷூட்டிங் போகும்போது லொகேஷன்ல பாத்துட்டீங்களா சார்? லொகேஷன் பார்த்தாச்சு ப்ரோ. ஓரளவுக்கு வந்து ஒரு நம்ம திருவண்ணாமலை பிளஸ் ஜமுனாமுத்ரு டிராவலிங் ஷாட்ஸ் டே நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூ சோ மச். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நபரை நம்ம சந்திக்க போறோம். ஒரு விதை வந்து விதைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நிலம் அதுக்கு சரியான ஒரு இட அமைப்பா அமையணும். அந்த இடம் சரியா இல்லை அப்படின்னா, அதாவது அந்த மண்ணுடைய அமைப்பு சரியா இல்லைன்னா அந்த விதை எவ்வளோ நல்ல வீரியம் மிக்க விதையா இருந்தாலும் அந்த விதை வந்து பயனளிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் தன்னுடைய நண்பரை நம்ம சூஸ் பண்ணா, அந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உறவுடையும் புனிதமானது நண்பர்கள் உறவு. எங்க யாரை தாழ்த்தி பேசினாலும் தன்னுடைய நண்பனை தாழ்த்தி பேசினா விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல அண்ணன் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இந்த படத்தை இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமா கொண்டு வந்திருக்காரு. நம்ம சதீஷ்குமார் இயக்குனர் அவர்களுடைய ஆறுயிர் நண்பர் அண்ணன் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ணா வணக்கம். வணக்கங்க. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. ரமேஷ். நான் சொல்லுங்க உங்களுடைய. எப்படி கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துறாங்களோ அவங்க ஏற்ற மாதிரி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நம்ம எத்தனை பேர் நம்மள அழிச்சாலும் எப்போ சின்ன ஒரு துளி கீழே ஊந்ததுலேருந்து வேற வந்து கூட அதில் வெற்றியை காணலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இருக்காங்க. அதில் சதீஷ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டிருக்கான். அவன் மேலே மேலே வளரணும். அந்த அண்ணாமலையார் புண்ணியத்தில் சந்தோஷமா இருக்கணும். இந்த படம் ரொம்ப ஹிட்டாகவும் 4 பேர் மதித்து நல்லபடியாக பார்த்து இன்னும் வாட்டி பார்க்கலாமா, இந்த கதை யார் எடுத்தாலும் டைரக்டர் சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அந்த அண்ணாமலையார் அவர்கள் கிடைக்கும். சூப்பர். தேங்க்யூ சார். என்ன நேயர்களே, நம்ம அடுத்ததான் நம்ம கார்த்திக் சார் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். படத்துடைய பூஜையில கலந்துகிட்டீங்க, பல வேலைகள். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து பணிவுங்க. அது அதிகமாவே உங்ககிட்ட இருக்கு, நாங்க பாத்துட்டு இருந்தோம் இல்லையா. மல்டி டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலை கொடுத்தாலுமே அதை செய்யறோம், கண்டிப்பா முன்னேறுவாங்க. வாழ்த்துக்கள். முதல்ல படத்தோட பூஜை போட்டிருக்காங்க, நீங்களும் இந்த படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றீங்க. எப்படி இருக்கு? ஹாப்பியான? நீங்களும் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்திருக்கீங்க. பாரதி என்னன்னு கூப்பிட்டு அவர் வந்து அடையாளம் கண்டுபிடிப்பாரு எந்தெந்த கலைஞர்கள். எங்களுக்கே தெரியாது, அவருடைய ஆபீஸ்ல தான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். என்னன்னா இவரு ஒரு கலைஞர், ஒரு சாதாரண மனிதர்னா நம்ம நினைச்சிருப்போம். சின்ன சின்ன ஆட்களை கூட கரெக்டா கண்டுபிடிப்பாரு. அதுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து அண்ணனுக்கு வந்து கண்டிப்பா பாராட்டு சொல்லி ஆகணும். அதே நேரத்துல ரொம்ப வளவலன்னு பேசினார் கண்டிப்பாரு.
கரெக்டா பேசு கார்த்தி. ஏன்னா கலைஞர்கள் வந்து ஒரு வார்த்தை வரும்போது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாரு. கண்டிப்பா அதுக்கு வந்து பணிந்த வணக்கங்கள். சொல்லுங்க உங்களுடைய ஜேர்னி பத்தி சொல்லுங்க. இந்த டீம் கூட எப்படி உங்களுக்கு அறிமுகம்? இப்ப இந்த அளவு கொடுத்ததே எனக்கு பாத்தீங்கன்னா பாரதி சார் தான். அது யதார்த்தமா டிஃபன் கடையில அது ஒரு பெரிய ஸ்டோரி, தனியா ஒரு வீடியோவை போட்டுக்கலாம். அதுல இருந்து கிடைச்ச உறவுகள் தான் நீங்க எல்லாருமே. எனக்கு எல்லாருமே வேணும், உங்களோட உறவுகளும் நீடிக்கணும். இந்த படம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேசும். நம்ம சொல்றதுல உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஆனா பாத்தீங்கன்னா உங்க தியேட்டரை விட்டு வெளியே வர மாட்டீங்க. இது வந்து சரித்திரம் படைக்க போராடுறோம். 2 டைரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 10 வருஷம் போராடி இருக்காங்க. போராடிட்டு அதுக்கு இப்ப வந்து ஸ்கிரிப்ட் பூஜை போட்டிருக்காங்க. இது மேலும் வளர்ந்து இந்த படம் எல்லா தியேட்டர்ஸ்லயும் வரணும், எல்லாரும் பார்க்கணும், அந்த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு பேசணும். அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் பாபு சாருக்கும், சதீஷ் சாருக்கும், கீதம் பாரதி சாருக்கும் அனைவருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. பாத்தீங்களா என்ன நச்சுன்னு பதில் பாருங்க. வளன்னு பேசாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசினாரு. ஓகே நேயர்களே, படத்துடைய வெற்றி விழாவா நம்ம இது இன்னைக்கு ஸ்டார்டிங் பூஜையை கொண்டாடிட்டோம். அடுத்து மாபெரும் படத்தினுடைய பூஜை எல்லாம் போட்டாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நம்ம என்டர்டைன்மெண்ட் சேனல் இணைஞ்சிருக்கோம். மாபெரும் வெற்றி விழாவா நம்ம பேச்சுலர் பார்ட்டி இருக்கும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. தேங்க்யூ சோ மச். உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம பேச்சுலர் பார்ட்டி 2 இயக்குனர்கள் சேர்ந்து பல போராட்டத்துக்கு நடுவே ஒரு வெற்றி விதையை உதிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய வெற்றி விழாவை நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து அப்படியே உட்காருங்க. உட்காந்துட்டு இது பிடிச்சுவாங்க, ஒரு வீடியோல போஸ்ட்